தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, தனம் அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எந்த ஒரு தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தலையில் வந்து தண்ணி ஊற்றி எல்லாமே வந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, தனத்தோட மாமியார் வந்து செஞ்சுட்ருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கதிர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. உடனே கதிரோட அம்மா, "என்னப்பா எல்லா சமூக சேவையும் செஞ்சுட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்னம்மா தனத்துக்கு செய்கிறத போய் சமூக சேவைன்னு சொல்கிறீங்க? அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்ப் செஞ்சோம். இதில் என்னம்மா தப்பு இருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா வந்து கதிரை பார்த்துட்டு, "தனம்மா வெளியே வந்துட்டாங்களாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள போலீஸ் விட்டுட்டாங்களா?" அப்படின்னு கேட்டுட்டு, "எனக்கு தனம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அடம் பிடிக்கவும் பார்த்தீங்க அப்படின்னா, நிலாவை கூட்டிட்டு வந்து கதிர் வந்து தனத்தை பார்க்க போறாரு. போய் தனத்தை காமிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வரப்ப, "என்ன இப்பதான் அங்கே போயிட்டு வந்த, திரும்ப இவளை கூட்டிட்டு அங்கே போயிட்டு வரியா? அங்கேயே போய் இருந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து கதிரோட அம்மா பேசுறாங்க. நிலா ஆசைப்பட்டான் தானே போய் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க நிலா பாப்பாவை கூப்பிட வந்து நாளைக்கு வராங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. உடனே வந்து நிலாவை போய் தூங்க வச்சிடுறாங்க. கதிரோட அம்மாவோட பிளான் என்னன்னா, இந்த மாதிரி வந்து நிலாவுக்கு வேறு ஆட்டோ ரெடி பண்ணிவிட்டு இனிமேல் தனத்து கூட அனுப்பக்கூடாது அப்படிங்கிற பிளானில் தான் இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி வந்து கதிர் வந்து நிலாவை தனத்து கூட தான் அனுப்ப போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.